பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. இந்த கால வேளையிலும் தேவ கிருபை நம்மோடு கூட இருந்து இம்மட்டுமாய் காத்து நடத்தி வந்த தேவன் நல்லவர், வல்லவர், வாக்கு மாறாதவர். நன்றியோடு கூட கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். பரலோக பிதாவே, அன்பின் தகப்பனே, இந்த காலை வேளைக்காய் நன்றியோடு துதிக்கிறோம். எங்கள் சபையும் சபையின் ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதியும், சுகந்த வாசனையாய் கர்த்தர் முகரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா தடைகளை கர்த்தர் நீக்கி ஆசீர்வதிக்க வேணுமா ஜெபிக்கிறோம். துவக்க முதல் முடிவு பரியந்தம் தேவ ஆவியானவர் எங்கள் மத்தியில் ஆசீர்வாதம் எங்களோடு கூட கர்த்தர் இடைப்படும்படியா ஜெபிக்கிறோம். பாடல் ஆராதனை, துதி ஆராதனை, சங்கீதம், சாட்சி சகலவற்றின் கர்த்தரே பொறுப்பெடுக்க வேணுமா ஜெபிக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும், வந்து கொண்டிருக்கிற துரிதமாய் கொண்டு வாரும். கர்த்தருடைய வருகை சமீபமாய் இருக்கிறபடியினால நாங்கள் ஆயத்தப்பட்டு கடந்து போக கிருபை தான். இன்றைக்கு எங்கள் ஆராதனை ஆசீர்வாதமாக, அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்க கிருபை தான். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. பாடல் துதி ஆராதனை சவுனர். வல்லமையின் ஆவியானவர் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால முறியடிப்பேன் என்ற பாடலை பாடி உற்சாகமாக கரங்களை தட்டி பாடவும். 793 பாடலின் வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால முறியடிப்பேன். வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால முறியடிப்பேன். பவராவி எனக்குள்ளே அந்த பயாவி அணுகுவதில்லை. பவராவி எனக்குள்ளே அந்த பயாவி அணுகுவதில்லை. அன்பினாவி எனக்குள்ளே நான் அகற்றிவிட்டேன் கசப்புகளை. அன்பினாவி எனக்குள்ளே நான் அகற்றிவிட்டேன் கசப்புகளை. வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால முறியடிப்பேன். வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால ஆவியானவர் என்னை கண்ட்ரோல் பண்ணி நடத்துகிறார். கட்டுப்பாட்டின் ஆவியானவர் என்னை கண்ட்ரோல் பண்ணி நடத்துகிறார். இஷ்டம் போல அலைவதில்லை, அவர் சித்தம் செய்து வாழ்பவன் நான். ஒவ்வொருத்தரும் சொல்லுவோமா, போல அவருடைய சித்தப்படி செய்கிற நான், அவர் சித்தம் செய்து வாழ்பவன் நான். வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால முறியடிப்பேன். வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால முறியடிப்பேன். கிறிஸ்துவுக்குள் நறுமணம் நான் தெருவாய் மனம் வீசுவே. கிறிஸ்துவுக்குள் நறுமணம் கர்த்தருடைய பிள்ளைகள் அபிஷேகம் பெற்ற ஒவ்வொருவரும் மனம் வீசுவே. ரட்சிப்பின் வாசனை வீசுகிறவரும் அனைவருக்கும் வாழ்வளிக்கும் வாசனையாவே. மீட்பு பெறும் அனைவருக்கும் நான் வாழ்வளிக்கும் வாசனையாவே.
வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால முறியடிப்பேன். வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால முறியடிப்பேன். கையில தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமே. இந்த காலவெளியில கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர் என்று துதியுங்கள் என்று சொல்லி துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அற்புதம் செய்பவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. மகிழ்ந்து பாடு அல்லேலூயா, புகழ்ந்து பாடு அல்லேலூயா, சேர்ந்து பாடு Hallelujah, போற்றி பாடு hallelujah, அல்லேலூயா, ஆமென். துதித்து பாடு அல்லேலூயா, தளித்து பாடு அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. Hallelujah, 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 hallelujah. Hallelujah, 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 hallelujah. வானங்களை விரித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பூமியை படைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. சூரியனை நிறுத்தினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. சந்திரனை படைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. மகிழ்ந்து பாடு அல்லேலூயா, புகழ்ந்து பாடு அல்லேலூயா, சேர்ந்து பாடு அல்லேலூயா, போற்றி பாடு அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். துதித்து பாடு அல்லேலூயா, களித்து பாடு அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். Hallelujah, 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 hallelujah. Hallelujah, 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 hallelujah. Hallelujah, 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 hallelujah. செங்கடலை பிளந்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். Glory. அரசர்களை அவிழ்த்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. சேனைகளை கவிழ்த்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேசத்தை தந்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. மகிழ்ந்து பாடு hallelujah, புகழ்ந்து பாடு அல்லேலூயா, சேர்ந்து பாடு அல்லேலூயா, போற்றி பாடு அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். துதித்து பாடு அல்லேலூயா, களித்து பாடு அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. Hallelujah, 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 hallelujah. Hallelujah, 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 hallelujah. தாழ்வில் நினைத்தவர் துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. Yes, yes, oh God. விடுதலை தந்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆகாரம் தருபவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பரத்தின் தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. மகிழ்ந்து பாடு hallelujah, புகழ்ந்து பாடு அல்லேலூயா, சேர்ந்து பாடு அல்லேலூயா, போற்றி பாடு அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். துதித்து பாடு அல்லேலூயா, களித்து பாடு அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். Hallelujah, 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 hallelujah. Hallelujah, 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 hallelujah. Hallelujah, 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 hallelujah.
கரங்களை தட்டி ஆண்டவர் நன்றி சொல்லுமே. ஆமென். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த கால வேளையில அவருடைய பாட துதித்து வந்திருக்கிற ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே என்று சொல்லி தேவனுடைய நாமத்தை போற்றி பாடி மகிமைப்படுத்த 818 பாடல். எழும்பி நின்று பாடுவோம். தேங்க்யூ லார்ட். எல்லாருமா எழும்பி எல்லா உற்சாகமாக கரங்களை தட்டி ஆவியானவர் நம் மத்தியில் ஆசை பாடி கொண்டிருக்கிறார். அவர் அபிஷேகிக்கணும், கடந்து போக விடாதபடி அவருடைய வஸ்திர தொங்கலை பிடித்து கொண்டு ஆண்டவரே நீர் என்னை அபிஷேகிக்கும், ஆண்டவரை நீர் என்னை ஆசீர்வதியும் என்று சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். தேங்க்யூ. ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே, ஊற்றிடுமே உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடே. வல்லமை வல்லமை தாருமே, தேசத்தை உமக்காக கலக்கிட. அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே, ஆனல் கொண்டு உமக்காக எழும்பிட. வல்லமை வல்லமை தாருமே, தேசத்தை உமக்காக கலக்கிட. அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே, ஆனல் கொண்டு உமக்காக எழும்பிட. ஊற்றிடுமே நாளில் செய்தது போல அக்கினியின் நாவுகள் பொழிந்திடுமே. பெந்தெகோஸ்தே நாளில் செய்தது போல அக்கினியின் நாவுகள் பொழிந்திடுமே. அப்போஸ்தல நாட்களில் செய்தது போல இன்றும் செய்ய வேண்டுமே. ஆமென். நின்று செய்ய வேணும். அப்போஸ்தல நாட்களில் செய்தது போல இன்றும் செய்ய வேண்டுமே. நல்ல கைகளை தட்டி ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே. ஊற்றிடுமே உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடே. வல்லமை வல்லமை தாருமே, தேசத்தை உமக்காக கலக்கிட. அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே, ஆனல் கொண்டு உமக்காக எழும்பிட. வல்லமை வல்லமை தாருமே, தேசத்தை உமக்காக கலக்கிட. அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே, ஆனல் கொண்டு உமக்காக எழும்பிட. மாம்சமான யாவர் மேலும் ஊற்றுவேன் என்று வாக்குத்தத்த ஆவியை ஊற்ற வேண்டுமே. மாம்சமான யாவர் மேலும் ஊற்றுவேன் என்று வாக்குத்தத்த ஆவியை ஊற்ற வேண்டுமே. நீச்சலாழம் கொண்டு சென்று நீந்த செய்யுமே, நதியாய் பாய்ந்திடுமே. நீச்சலாழம் கொண்டு சென்று நீந்த செய்யுமே, நதியாய் பாய்ந்திடுமே. ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே. ஊற்றிடுமே உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடே. வல்லமை வல்லமை தாருமே, தேசத்தை உமக்காக கலக்கிட. அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே, ஆனல் கொண்டு உமக்காக எழும்பிட. வல்லமை வல்லமை தாருமே, தேசத்தை உமக்காக கலக்கிட. அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே, ஆனல் கொண்டு உமக்காக எழும்பிட. அற்புதங்கள் திரளாய் நடந்திடவே, அற்புதத்தின் ஆவியே வந்திடுமே. அற்புதங்கள் திரளாய் நடந்திடவே, அற்புதத்தின் ஆவியே வந்திடுமே. அந்தகார சங்கிலிகள் அருந்திடவே, அக்கினியை ஊற்றிடுமே. அந்தகார சங்கிலிகள் அருந்திடவே, அக்கினியை ஊற்றிடுமே. ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே. ஊற்றிடுமே உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடே. வல்லமை வல்லமை தாருமே, தேசத்தை உமக்காக கலக்கிட.
அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே ஆனல் கொண்டு உமக்காக எழும்பிட வல்லமை வல்லமை தாருமே தேசத்தை உமக்காக கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே ஆனல் கொண்டு உமக்காக எழும்பிட ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே ஊற்றிடுமே உம் மகிமையை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே ஊற்றிடுமே உம் மகிமையை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு வல்லமை வல்லமை தாருமே தேசத்தை உமக்காக கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே ஆனல் கொண்டு உமக்காக எழும்பிட வல்லமை வல்லமை தாருமே தேசத்தை உமக்காக கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே ஆனல் கொண்டு உமக்காக எழும்பிட. கரங்களை தட்டி ஆண்டவர் அந்த வல்லமையை இன்றைக்கு நாம் பெற்றுக்கொள்ள எல்லாரும் நல்ல கரங்களை தட்டி receive the power of the Holy Spirit. பரிசுத்த ஆவியின் வல்லமை பரிசுத்த ஆவியின் வல்லமை ஓராதாமா ராகாபா லாராபா ஹalleluya ஹalleluya நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். அந்த அபிஷேகத்தை பெற்ற ரட்சிக்கப்பட்ட அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்ட ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளும் நீரே என் தேவன் நீரே என் ஆண்டவர் என் ரட்சகர் என்று சொல்லத்தக்கதாக இன்றைக்கு நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உறுதியாய் ஆண்டவரை பற்றி கொண்டு வாழ இந்த கடைசி காலம் பயங்கரமான நாட்களில் இருக்கிறோம். கேள்விப்படுகிற ஒவ்வொரு காரியம் பயங்கரமாக இருக்கிறது. நம்முடைய முந்தி வாழ்நாட்களில் கேள்விப்படாத காரியங்கள் கர்த்தருடைய வருகைக்கு முன்னதான அடையாளங்கள் நிறைவேறி கொண்டிருக்கிறது. இங்கே நிற்கிற நாம கர்த்தருடைய பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் இயேசுவே ஆண்டவர் என்று ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் நாம் பாட போகிறோம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றியோடு நன்றியோடு துதிக்கிறோம். க்ளோரி ஹalleluya ஹalleluya. ஊற்றுண்ட பரிமள தைலம் இயேசு ஊற்றுவீர் உன்னத வல்லமையா ஊற்றுண்ட பரிமள தைலம் இயேசு ஊற்றுவீர் உன்னத வல்லமையா உம்மை நேசிப்பே. எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவரே அந்த அபிஷேகம் ஆண்டவரே ஊற்றுண்ட பரிமள தைலமா என் இயேசு ஆண்டவரே ஆவிய மரணத்துல ஊற்றினே அந்த அபிஷேகம் என் மேல் இறங்கட்டும். பாவத்தை வெறுத்திடுவே பலியாக தம்மிடுவே பாவத்தை வெறுத்திடுவே பலியாக தந்திடுவே. எல்லாரும் சொல்லுவோம் பரிசுத்தர். அப்படி சொல்லும் போதே தேவன் நம்மை பரிசுத்தப்படுத்துவார். வாயை திறந்து எல்லாரும் சொல்லுங்க பரிசுத்தர் 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 பரிசுத்தரே உம் பரிசுத்தம் தாருமையா ஊற்றுண்ட பரிமள தைலம் இயேசு ஊற்றுவீர் உன்னத வல்லமையா ஊற்றுண்ட பரிமள தைலம் இயேசு ஊற்றுவீர் உன்னத வல்லமையா உம்மை நேசிப்பே என்றும் நேசிப்பே. என் உயிர் இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் அப்படி என்றால் என் மரண பரியந்தம் என்
ஆண்டுடைய வருகை பரியந்தம் நான் எடுத்துக்கொள்ளப்படுகிறவரை உம்மை தான் ஆராதிப்பேன். இன்றைக்கு தீர்மானத்தோடு பரிமள தைலம் நீரேசு ஊற்றுவீர் உன்னத வல்லமையா ஊற்றுண்ட பரிமள தைலம் நீரேசு ஊற்றுவீர் உன்னத வல்லமையா உம்மண்டை இழுத்து கொள்ளும் உம்மிடம் ஓடி வருவே என்னை நீர் இழுத்துக் கொள்ளும் உம்மிடம் ஓடி வருவே. எல்லாருமா சொல்லுவோம். அந்த வரிகளை பார்த்தே பாடுவோம். கரங்களை உயர்த்தி உம் பாதம் சரணடைகிறேன், என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. 2 கைகளை உயர்த்தி உம் பாதம் சரணடைந்தே உமக்காய் நான் வாழ்ந்திடுவேன். ஊற்றுண்ட பரிமள தைலம் என் இயேசு ஊற்றுவீர் உன்னத வல்லமையா ஊற்றுண்ட பரிமள தைலம் என் இயேசு ஊற்றுவீர் உன்னத வல்லமையா. உம்மை நேசிப்பேன் என்றும் நேசிப்பேன் உயிர் உள்ளவர் ஆராதிப்பேன். உம்மை நேசிப்பேன் என்றும் நேசிப்பேன் உயிர் உள்ளவர் ஆராதிப்பேன். என் ஆத்துமாவை மரணத்துக்கு தப்புவிக்கிற தேவன், என் கண்ணை கண்ணீருக்கு, வேதனை, துன்பம், எதிர்ப்புகள், போராட்டங்கள் எல்லாம் கைகளை உயர்த்தினாதான். கைகளை உயர்த்தி அப்படியே ஆண்டவரை நோக்கிப்பார். 2 கைகளை உயர்த்தி என் ஆத்துமாவை மரணத்துக்கு தப்பு வைத்திருக்கிறேன். அநேக பேர் நின்று கொண்டிருக்கிறோம், மரணத்திலிருந்து தப்பு வைக்கப்பட்டிருக்கிறோம். கண்ணீருக்கு ஆண்டவரே என் கண்களை நீர் விலக்கி காத்திருக்கிறேன். நாங்கள் இடறி போகாதபடியே எங்களை தப்புவிக்கிற தேவன். அப்படியே கரங்கள் உயர்த்தி நன்றியோடு கூட கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். நன்றியோடு கூட கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். என் ஆன்மா மரணத்துக்கும் என் கண்கள் கண்ணீருக்கும் என் ஆத்மா மரணத்துக்கும் என் கண்கள் கண்ணீருக்கும் என் கால்கள் இடராமலும் தப்புவியும் இயேசுவே. என் கால்கள் இடராமலும் தப்புவியும் இயேசுவே. கைகளை உயர்த்தி எல்லாருமா சேர்ந்து பாட போறோம். நல்லா வரிகளை பார்த்து கைகள் உயர்த்தப்பட்டிருக்கணும். ஊற்றுவீர் உன்னத வல்லமையா ஊற்றுண்ட பரிமள தைலம் என் இயேசு ஊற்றுவீர் உன்னத வல்லமையா. உம்மை நேசிப்பேன் என்றும் நேசிப்பேன் உயிர் உள்ளவரை ஆராதிப்பேன். உம்மை நேசிப்பேன் என்றும் நேசிப்பேன் உயிர் உள்ளவரை ஆராதிப்பேன். உம்மை நேசிப்பேன் கைகள் உயர்த்தி என்றும் நேசிப்பேன் உயிர் உள்ளவரை ஆராதிப்பேன். ஒரு விஷயம் கூட எல்லாரும் சேர்ந்து வாயும். உம்மை நேசிப்பேன் என்றும் நேசிப்பேன் உயிர் உள்ளவரை ஆராதிப்பேன். நாம் இப்போ சொல்கிறதை ஆண்டவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். நம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உண்மையாய் ஆண்டவரை நேசித்து, ஆண்டவரே இன்றைக்கு என் வாழ்க்கை முற்றிலுமாய் உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே என் பாவத்தை வெறுக்க நீர் ஒரு இருதயத்தை தருவீராக, பலியாக உமக்கு தந்து விடுகிறேன். ஆண்டவரே இயேசுவே என்னை ரட்சியும்,
இயேசுவே என்னை ரட்சியும், இயேசுவே என்னை ரட்சியும். ஆண்டவரே உம்மை நேசிப்பேன், இன்றைக்கும் நேசிப்பேன், கடைசி பரியந்த நேசிப்பேன். கரங்கள் உயர்த்தப்பட்டு வாய் மாத்திரம் சொல்லிக்கொண்டே இருக்கட்டும். 2 கைகளை உயர்த்தி உம்மை நேசிப்பேன், என்றும் நேசிப்பேன், உயிர் உள்ளவரை ஆராதிப்பேன். உம்மை நேசிப்பேன், என்றும் நேசிப்பேன், உயிர் உள்ளவரை ஆராதிப்பேன். நன்றி தகப்பனே, உம்மை உண்மையா நேசிக்க, உயிர் உள்ள வரைக்கும் நேசிக்க, உம்மை ஆராதிக்க எங்களுக்கு கிருபை தாரும். இப்பவும் எங்களை ஒரு விசை அபிஷேகித்து எங்களை சுத்திகரிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். உமக்கு மகிமை இயேசுவின் நாமத்தில் பிதாவே. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1-5 வசனங்களை நாம் வாசிப்போம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1-5 வசனங்கள். பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்னிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொரு மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேச தொடங்கினார்கள். வானத்தின் கீழ் இருக்கிற சகல தேசத்தாரிலும் இருந்து வந்த தேவ பக்தியுள்ள யூதர்கள் அப்பொழுது எருசலேமிலே வாசம் பண்ணினார்கள். கண்களை மூடி செவிப்போம். நல்ல தகப்பனே, இந்த வார்த்தை கர்த்தர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, உம்முடைய சத்தத்தை நாங்கள் கேட்க, உம்முடைய சித்தத்தை செய்ய கர்த்தர் கிருபை தாரும். உமக்கே மகிமை இயேசுவின் நாமத்தில் பிதாவே. நம்முடைய தேவன் அக்கினியினால பதில் தருகிற தேவன். பெந்தேகோஸ்தே நாளில் இறங்கின அக்கினி மயமான நாவுகள் இன்றைக்கு நம்மத்தில் இறங்க ஆவியானவர் நம்மத்தில் கிரியை செய்யணும். அந்த 2வது அதிகாரத்தினுடைய முதல் வசனம் பெந்தேகோஸ்தே என்ற நாள் வந்தபோது என்று வேதம் அங்கே சொல்லுகிறது. வேதாகமத்தில் பெந்தேகோஸ்தே என்கிற பழைய ஏற்பாட்டு காலத்திலும் புதிய ஏற்பாட்டு காலத்திலையும் அந்த 2 புதிய பழைய ஏற்பாடு காலத்தையும் புதிய ஏற்பாட்டு காலத்தையும் இணைக்கிறது தான் இந்த பெந்தேகோஸ்தே நாள். ஆமென். லேவியராகமம் 23ஆம் அதிகாரத்தில் அவர்கள் அசைவாட்டு பலியை செலுத்தி அந்த அறுவடையின் காலத்தில் அந்த அறுவடைக்கு பிறகு 50வது நாள் அல்லது வாரங்களின் பண்டிகை என்று சொல்லுது. 7 வாரம் பொறுத்து ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட அந்த பழைய ஏற்பாட்டையும் புதிய ஏற்பாட்டையும் காலத்தை இணைக்கிறது தான் பெந்தேகோஸ்தே நாள். ஆமென். அந்த பழைய ஏற்பாட்டு காலத்தினுடைய தீர்க்க தரிசனம் நிறைவேறுதலாக இருந்த அந்த நாள். அன்றைக்கு அவர்கள் எல்லாரும் ஆவியில நிரம்பி இந்த அபிஷேகத்தை பெறும்போது அங்கே கூடி வந்தவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால் 14வது வசனம். அப்பொழுது பேதுரு 11 கூட நின்று அவர்களை நோக்கி உரத்த சத்தமாய், யூதர்களே, எருசலேமில் வாசம் பண்ணுகிற ஜனங்களே, நீங்கள் எல்லாரும் அறிந்து கொள்வீர்களாக என் வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள். நீங்கள் நினைக்கிறபடி இவர்கள் வெறி கொண்டவர்கள் அல்ல. பொழுது விடிந்து 3ஆம் மணி வேலையா இருக்கிறது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதிகாலை நேரம் 3ஆம் மணி நேரம் 6 மணி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ இவங்க என்ன சொல்றாங்கன்னா அந்த 13வது வசனத்துல மற்றவர்கள் எல்லாரும் இவர்கள் மதுபானத்தினால நிறைந்திருக்கிறார்கள் என்று ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அப்படியே நினைச்சாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியில ஆண்டவருக்காக வெறி கொள்கிறவளா இருக்கணும். ஆமேன். இன்றைக்கு ஆண்டவர் எதிர்பார்க்கிறது, ஒரு மதுபானத்தில் வெறி கொள்கிறவன் எப்படி வெறி கொள்கிறானோ அப்படி கர்த்தருடைய பிள்ளைகள் அபிஷேகத்தினால நாம் நிரப்பப்பட வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. வாரங்களின் பண்டிகை என்று அழைக்கப்பட்ட ஒரு யூத விவசாய பண்டிகையாக இது பஸ்கா பண்டிகைக்கு பிறகு 50வது நாள்
அந்த நாளை குறிக்கிறது புதிய ஏற்பாட்டில். இயேசு கிறிஸ்து பஸ்கா பண்டிகையை ஆசரித்த அந்த நாளிலிருந்து அல்லது உயிர்த்தெழுந்த அந்த நாளிலிருந்து 50வது நாள், 7 வாரம், 7 49 49 நாள், 7 வாரத்துக்கு பிறகு அடுத்த வாரத்தின் முதல் நாளில், மீதி நாள் ஆயத்த நாட்கள், கர்த்தருடைய நாள், அந்த வாரத்தின் முதல் நாளில் அவர்கள் பெந்தேகோஸ்தே நாள் அந்த பண்டிகையை கொண்டாடுகிறார். இது இயேசுவின் சீடர்களின் மீது பரிசுத்த ஆவியானவர் இறங்கியதை குறிக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் அன்றைக்கு தான் சீஷர்கள் மேலே இறங்கினார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இது கிறிஸ்தவ சபை பிறப்பின் ஒரு நாளாக இருக்கிறது. பர்த்டே ஆஃப் சர்ச், ஏர்லி சர்ச், ஆதி திருச்சபை பிறந்த நாள் இது. அதனால நமக்கு இது ரொம்ப விசேஷமானது. பெந்தேகோஸ்தே என்று சொல்லுகிற பெந்தேகோஸ்தே சபையை சேர்ந்த நமக்கு இது ரொம்ப விசேஷமானது. இந்த நாள் நாம மாத்திரமல்ல, உலகத்தில் இருக்கிற எல்லா சபை பிரிவும் யூதர்களும் இந்த நாளை கொண்டாடுகிறார்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கடந்த ஆண்டு இது 19ஆம் தேதி வந்தது, இந்த ஆண்டு 24ஆம் தேதி. இப்படி அந்த பஸ்கா பண்டிகையை வைத்து அந்த நாளை நியமிக்கிறார்கள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ இந்த சபை பிறந்தது ஒரு மிகப்பெரிய, சபை பிறக்கவில்லை என்றால் நம்ம இன்றைக்கு ஆராதிக்க வந்திருக்க மாட்டோம். அந்த பெந்தேகோஸ்தே நாள் பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆண்டவர் அதை நியமிக்கலைன்னா அந்த பண்டிகையில் இது மிக விசேஷமான ஒரு நாள். நியமிக்கவில்லை என்றால் புதிய ஏற்பாட்டு காலத்தில் அது நினைவு கூர்ந்து இருக்க மாட்டார்கள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. பழைய ஏற்பாட்டில் பெந்தேகோஸ்தே வாரங்களின் பண்டிகை, பெந்தேகோஸ்தே நாள் என்பது வாரங்களின் பண்டிகை அல்லது ஷவோட், எபிரேய பாஷையில் ஷவோட் என்று அழைக்கப்படுகிறது. லேவியராகமும் மற்றும் உபாகமும் ஆகிய இந்த புஸ்தகங்களில் இது ஒரு மகிழ்ச்சியான விவசாயிகளுடைய பண்டிகை. ஆமேன். அறுவடை எல்லாருக்குமே சந்தோஷம். ஆமேன். அது விவசாயிக்கு இருந்துட்டு போகுது. சபைக்கு அதை விட மிகப்பெரிய சந்தோஷம். ஒரு ஆமேன் சொல்ல மாட்டீங்க. சந்தோஷம் சொன்னா கூட ஆமேன் சொல்ல மாட்டீங்க. நீங்க ஏன் சொல்லலைன்னு எனக்கு தெரியும். ஏன்னா அறுவடைக்கு போன வெளியே இங்கேயே உட்கார்ந்துக்கிட்டு நான் ரட்சிக்கப்பட்டேன், அபிஷேகம் பெற்றேன், ஞானஸ்தானம் பெற்றேன் என்று சொல்லி நான் ஆண்டவருடைய கரத்தில் ஆசீர்வாதங்களை பெற்றிருக்கிறேன். ஆமேன். ஆமேன். ஆசீர்வாதத்தை பெறலன்னு சொல்றவங்க மாத்திரம் கை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லுவோம். இல்லை, எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். இதுக்காக நம்ம கர்த்தர் ரட்சிக்கல. இதை விட பெரிய ஆசீர்வாதம் நித்திய ஜீவன்ல நம்முடைய வாழ்நாளை கழிக்க வேண்டும். ஆமேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த மகிழ்ச்சியான விவசாய பண்டிகை, இதன் காலம் பஸ்கா பண்டிகைக்கு சரியா 50வது நாள், 7 வாரங்கள் கழித்து கொண்டாடப்படுகிற ஒரு பண்டிகை. நோக்கம், இதற்கு நோக்கம் என்ன என்று பார்க்கும்போது, முதலில் இது வசந்த கால தானிய அறுவடை, வசந்த காலம், ஸ்பிரிங், நிறைவை குறிக்கிறது. இஸ்ரவேலர் தங்கள் முதற் பலன்களை கர்த்தருக்கு நன்றியுள்ள காணிக்கையாக ஆலயத்துக்கு கொண்டு வருவாங்க. யூதர்கள் எல்லா பண்டிகையும் எங்கே கொண்டாடினாங்க? ஆலயத்தில் கொண்டாடினாங்க. எல்லா பண்டிகையும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட்டது. அந்த எல்லா பண்டிகையுமே அவங்களுக்கு ரொம்ப முக்கியமானது. இதில் இந்த கூடார பண்டிகை ரொம்ப விசேஷமானது. உலகத்தில் பெரிய மல்டி மில்லியனராக, உலகத்திலேயே பெரிய பணக்காரனாக இருந்தால் கூட அந்த கூடார பண்டிகைக்கு வனாந்தரத்துக்கு போய் 7 நாள் கூடாரம் போட்டு அவன் ஒரு 114 அறைகள் உள்ள ஒரு வீட்டில் இருந்தாலும், அவ்வளோ பெரிய வீடு இருந்தாலும், அவன் கூடார பண்டிகை போய்
ஏன்னா நீங்க வனாந்தர வழியா கர்த்தர் உங்களை 40 வருஷமா ஆலோசித்தார், அதை நினைவு கூறணும். அப்படி அந்த பண்டிகையை நினைவு கூறாதவன், அந்த கூடார பண்டிகை நினைவு கூறாதவன் இங்க இருக்கிற இந்த நம்முடைய ஜனத்திலிருந்து அறுப்புண்டு போகணும்னு சொல்றேன். அப்படி என்றால் கர்த்தருடைய பிள்ளைகள் அந்த தாழ்மை உனக்குள்ள இல்லைனா அறுப்புண்டு போகும். கர்த்தர் சொன்ன ஒவ்வொரு காரியமும் அதை நாம் ஆசரிக்க வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய நோக்கம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். யூதர்கள் வருஷத்தின் 2வது பெரிய திருவிழாவாக, ஒரு பெரிய விழாவாக இந்த பெந்தேகோஸ்தே நாளை கொண்டாடுகிறார்கள். ஆமென். இந்த பெந்தேகோஸ்தே என்பது 50வது நாள் என்று பொருள்படும். கதிர் அசைவாட்டு நாளுக்கு அடுத்த 50வது நாள் புதிய ஆகார பலி செலுத்தும் நாள். லேவியராகமம் 23:15-16 நீங்கள் அசைவாட்டும் கதிர்கட்டை கொண்டு வரும் ஓய்வு நாளுக்கு மறுநாள் முதற்கொண்டு எண்ண துவங்கி 7 வாரங்கள் நிறைவேறின பின்பு 7ஆம் ஓய்வு நாளுக்கு மறுநாளாகிய 50 ஆண்டவர் ரொம்ப குறிப்பா அதுதான் God recorded everything very precisely. ரொம்ப தெளிவா எழுதியிருக்கிறார். எந்த கன்ஃபியூஷனும் நமக்கு யாருக்கும் வராது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்படி ஆண்டவர் அந்த 47 வாரம் முடிந்த 7ஆம் ஓய்வு நாளுக்கு மறுநாளாகிய 50ஆம் நாள் மட்டும். ஓய்வு நாளுக்கு மறுநாள் என்ன நாள்? ஆமா, ஓய்வு நாள் எது? சனிக்கிழமை. உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆயிடும். இது யூத அந்த கேலண்டர் படி நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஓய்வு நாள் 7வது நாள் தான், அதில் சந்தேகமே இல்லை. ஆனால் நாம் ஆராதிக்கிறது வாரத்தின் முதல் நாள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்தது வாரத்தின் முதல் நாள். அது எப்படியோ அது உலகத்தில் அந்த வாரத்தின் முதல் நாளாக மாறிடுச்சு. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இப்போ யூதர்களுக்கும் நமக்கும் ஒரு வித்தியாசம். அவங்க நியாய பிரமாணிகர்கள், நியாய பிரமாணத்தை கைக்கொள். நம்ம நியாய பிரமாணத்தை இல்லை. நமக்கு ஒரு பிரமாணம் இருக்கிறது, கிருபையின் பிரமாணம். கிருபை என்ன? போனா போதுன்னு விட்டு இருக்கிறார் ஆண்டவர். இல்ல, தகுதி இல்லாதவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது தான் கிருபை. ஒரு ஆமென் சொல்வோம், நல்ல ஆமென் சொல்வோம். Nobody is worth of anything, worthy of anything. இந்த ஆதியாகமம் 32:10 அடியேனுக்கு தேவரீர் காண்பித்த, இது ரொம்ப முக்கியம். கோலும் கையும் வந்தது உண்மைதான். ஆனா அடியேனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எவ்வளவு ஆசீர்வாதத்தை 2 பரிவாரங்களோடு போகிறார். ஆனாலும் ஆண்டவரே, நீர் அடியேனுக்கு காண்பித்த எல்லா தயவுக்கும் சத்தியத்திற்கும் நான் எவ்வளவு வேணும்? பாத்திரவான் அல்ல. I am not worthy to receive all these mercies from God. ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, at his mercy. அவர் இரக்கம் பாராட்டினார், அதனால தான் நான் இன்னைக்கு இருக்கிறேன்னு சொல்லி ரெக்கக்னைஸ் பண்ணும்போது அப்படி சொல்லுவாங்க. தமிழில் யாரும் அப்படி சொல்றதில்லை. அவருடைய இரக்கத்தில் ஆண்டவரை குறித்து சொல்லுவோம். ஆனால் மற்றவங்க நமக்கு ஏதாவது உதவி செஞ்சாங்கன்னா அட் இஸ் மர்சி என்று சொல்லுவோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆவியில பிறந்த, அதாவது மறுபடியும் பிறந்த ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற வேண்டும் என்று வேதம் ரொம்ப தெளிவாக சொல்றது. அதுக்காக தான் இந்த அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் ரொம்ப முக்கியமான ஒரு அதிகாரம். ஏன் முக்கியமான அதிகாரம்? நீங்களும் நானும் இன்றைக்கு உட்கார்ந்து ஆராதிக்கிறோம் என்றால் இந்த சபை பிறந்த நாள் தான் பெந்தெகோஸ்தே நாள். அதிலிருந்து வந்தது தான் பெந்தெகோஸ்தே சபை. அந்த பெந்தெகோஸ்தே சபைக்கும் மற்ற சபைக்கும் வித்தியாசம் ஏராளமாக இருக்கிறது. ஆமென். நாம வேதத்தின்படி, வசனத்தின்படி இந்த சபை எப்படி ஆரம்பிச்சு, இந்த அப்போஸ்தல உபதேசம், அந்யோன்யம்,
அப்பம் பிற்குதல், ஜெபம் ஜெபம் பண்ணுகிறதுல உறுதியாய் தரித்திருந்தார்கள். இதுல உறுதியா இந்த சபையில உறுதியாய் தரித்திருக்க வேண்டும். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. கர்த்தருடைய பிள்ளைகளிடத்துல ஒரு மனம் ஒற்றுமை காணப்படும் போதுதான் ஆவியானவரின் செயல் அதிகமாக காணப்படும். சபையில ஒரு மனம் ஒற்றுமை. அந்த 2வது அதிகாரத்தினுடைய முதல் வசனம். பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளிடத்துல சபையில ஒரு மனம் ஒற்றுமை காணப்பட்டதான் ஆவியானவர் சபையில கிரியை செய்வார். வாசிங்க இப்ப 2:1. பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்துல வந்தார்கள். ஆமென். அதுக்கு தான் இந்த ஒரு கட்டடம். இல்லைன்னா அவங்க வீட்டில் ஆராதிக்கலாம். ஒரு மனம் எங்க வரும்னா கர்த்தருடைய பிள்ளைகள் ஞானஸ்தானம் பெற்று அந்த சபையில் அந்த போதகருடைய ஒரு ஆத்தும அந்த உத்தரவாதம் பண்ணி உங்களுக்காக விடுத்து இருக்கிறாங்க. We are responsible of every soul sitting over here. இங்க உட்கார்ந்து இருக்கிற ஒவ்வொரு ஆத்துமாக்களுக்கு உத்தரவாதம் பண்ணுகிறவளாய் விடுத்திருக்கிறோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆவியானுடைய அபிஷேகம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரம் 2-3 ஆண்டவர் சொல்ற அல்லாமலும் அக்னிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்கள் எல்லார் மேலும் காணப்பட்டது. ஆமென். அக்னி மயமான நாவு போல. அப்படி அந்த அக்னி போல அக்னி அப்படியே இறங்கியிருந்தா செத்து போயிருப்பான். அப்படி அந்த அந்த ஷேப்ல அந்த ஒரு மற்றவங்க பார்க்கும்போது எல்லா தலையிலும் நெட்டில் அபிஷேகம் அல்லது இதை போட்டு பார்த்தீங்கன்னா தலை மேலே அப்படி ஒரு தீ நாக்கு நிற்கிறது போல இருக்கும். அப்படி அந்த அக்னிமயமான நாவுகள் பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொரு மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆண்டவருக்கே மகிமை உண்டாவதாக. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்வோம். அந்த அக்னிமயமான நாவுகள் யார் மேல வந்து இறங்கினதோ அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டாங்க. கரங்களை தட்டி ஆமென் ஆமென். அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவி அந்த நாவுகள் ஒவ்வொருவர் மீதும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷையை பரிசுத்த ஆவியானவர் இல்ல வரலன்னா அபிஷேகம் இல்லைன்னா அந்நிய பாஷையில வெவ்வேறு பாஷையை பேச முடியாது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அன்றைக்கு அவர்கள் பேசினார்கள். அங்கே ஏராளமான வானத்தின் கீழ் இருந்த அநேக பேர் இருந்தாங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். 5வது வசனம். வானத்தின் கீழ் இருக்கிற சகல தேசத்தார் இடத்திலும் இருந்து தேவ பக்தி உள்ள யூதர்கள் அப்பொழுது எருசலேமிலே வாசம் பண்ணினார்கள். இந்தியன் பார்ன் ஜூ, அவனுக்கு எபிரேய பாஷை தெரியாது. கேரளாவில் இந்தியாவில் பிறந்திருக்கிறார் அவர் ஜூ. ஆனால் கேரளாவில் இருந்தால் மலையாளம் தான் பேசுகிறார். ரஷ்யாவில் ரஷ்யன் பார்ன் ஜூ, ரஷ்யன் லாங்குவேஜ் தான் தெரியும், ஈப்ரூ தெரியாது. அமெரிக்கன் பார்ன் ஜூ, இங்கிலீஷ் தான் தெரியும். ஜாப்பனீஸ் பார்ன், இப்படி எல்லா இடங்களிலிருந்து வந்திருக்கிறாங்க. அங்கே சொல்லப்படுகிறது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் பிரமித்து ஆச்சரியப்பட்டு ஒருவரை ஒருவர் பார்த்து இதோ பேசுகிற இவர்கள் எல்லாரும் ஆமென் ஆமென் ஒன் பர்டிகுலர் டவுனை சேர்ந்தவன், பட்டணத்தை சேர்ந்தவன், கலிலேய பட்டணத்தை சேர்ந்தவன். அங்கே கூடி வந்திருக்கிறவர்கள் இவர்கள் எல்லாரும் கலிலேயர் அல்லவா? அப்படி இருக்கிற நம்மில் அவரவர்களுடைய ஜென்ம பாஷையில இவர்கள் பேச கேட்கிறோமே, இது எப்படி? இப்ப யாரெல்லாம் வந்திருக்கிறான் பார்த்தீங்கன்னா பார்த்தரும் மேதரும் ஏலாமித்தரும் மெசொப்பொத்தாமியா யூதேயா கப்பதோக்கியா பொந்து ஆசியா பிரிகியா பம்பிலியா எகிப்து என்னும் தேசத்தார்களும் இவ்வளோ தேசத்திலிருந்து வந்திருக்கிறான். அவன் ஜென்ம பாஷையில கேட்கிறான் அல்லேலூயா. ஆண்டவர் அந்த ஆதியாகமம்
அந்த 11ஆவது அதிகாரத்தில் பாஷையை தாறுமாறாக்கினார். அப்போ அவங்க எல்லாம் ஓரிடத்துல கூடி அவங்க தங்களுக்கு பெருமை உண்டாக ஒரு கோபுரத்தை கட்டினார்கள். வானளாவ ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவன் நினைச்சா அப்படியே கட்டிட்டு போனோம்னா நம்ம பரலோகத்துக்கு போயிடலாம். இன்றைக்கி நிறைய பேர் ஷார்ட்கட் மெத்தடெல்லாம் வச்சுருக்கிறீங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கொஞ்சம் காணிக்கை கொடுத்தா நான் பரலோகம் போயிடலாம், கொஞ்சம் அதிகமாக காணிக்கை கொடுத்தா தசமமாக கொடுத்தா பரலோகம் போயிடலாம், விசேஷித்தமான காணிக்கை கொண்டு வந்து கொடுத்தா பரலோகம் போயிடலாம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இல்லை, இந்த ஷார்ட்கட்டே கிடையாதுங்க. ஆண்டவர் சொன்னார், முதலாம் மணி நேரத்துக்கு வந்தவனுக்கும் ஒரே கூலி, 11ஆம் மணி நேரத்துக்கு வந்தவனுக்கும் ஒரே கூலி. பட்சபாதம் உள்ளவர் அல்ல. ஒருவேளை பாஸ்டர் மயங்கிடலாம் நீங்க செய்யறத பார்த்து. கர்த்தர் அவர் சொல்ல, உன்னை விட நிறைய பேரை பார்த்துருக்கிறேன், நீ என்னையே ஏமாத்த வரையா? அவன் பொய்யனும் அவன் தான் அப்படி செய்வான். யார் அவன்? பிசாசு. நீ அப்படி செய்யாத. ஆண்டவரை அவன் யோசித்தான். நாங்கள் கையை உயர்த்தினா எல்லாரும் கையை உயர்த்துறாங்க, ஆமேன்னு சொல்லுனா எல்லாரும் ஆமேன்னு சொல்றாங்க, இப்படி கையை அசைங்கன்னா அசைக்கிறாங்க, அல்லேலூயா என்று பாட்டு பாடி எல்லாரும் ஆண்டவரை ஆராதிக்கிறாங்க. அப்படின்னா நான் என் சிங்காசனத்தை ஆண்டவருக்கு மேலே அவருடைய மேலே உயர்த்திருவேன் யோசித்தான் உள்ள. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, உன் இருதயத்தின் நினைவுகளை தூரத்தில் இருந்து அறிகிற தேவன். அவன் நினைச்சான் பாருங்க, கீழே வந்தான், கீழே தள்ளப்பட்டான். அவன் ஒரு மோசமானவன். அவன் மாத்திரம் வரமாட்டான், தான் கெட்டதும் இல்லாமல் அடுத்தவனையும் கெடுக்கிறது தான் அவனுடைய. அவனோடு கூட கொஞ்சம் பேரை இழுத்துட்டு வந்துட்டான். அதனால் அவன் கூட்டத்தில் போகாதீங்க. பரிசுத்தவான்கள் கூடுகிற நீங்கள் பரிசுத்தவான்களாக இருங்க, பரிசுத்த வாட்டிகளாக இருங்க. பி saints of God. ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்தவான் ஒரு ஆமேன் சொல்லுவோம். அதனால் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறான், அவர் நம்மை நேசிக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் எல்லாரும் இந்த அபிஷேகத்தை பெறணும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவள் எல்லாரும் வெவ்வேறு பாஷையில் பேசினாங்க. இவ்வளோ பேர் இருந்தாங்க அந்த இடத்துல. அவங்க எல்லாரும் அவருடைய ஜென்ம பாஷையில் அவங்க பேசுகிறதை கேட்டாங்க. இப்படி கேட்டதுனால்தான் அவங்க சொன்னாங்க, இவங்க மதுபான வெறி கொண்டவர்களாக இருக்கிறாங்க. அதுக்கு பேதுரு சொல்றாருங்க, இல்லை இது நினைக்கிறபடி இவர்கள் வெறி கொண்டவர்கள் அல்ல, 3ஆம் மணி நேரமா இருக்கிறது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். 16வது வசனம், தீர்க்கதரிசியாகிய யோவேலினால் உரைக்கப்பட்டபடி இது நடந்தேறியது. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தும். It's not just like that it is happening. It's foretold by the prophet Joel. ஏற்கனவே அவர் முன்னாலேயே அவர் தீர்க்க தரிசனம் உரைத்தது தான் இன்றைக்கு நீங்க பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிறது. ஆமென் சொல்வோம். அப்படி ஒரு சபையா, அந்த ஆதி திருச்சபையா, பெந்தெகோஸ்து நாளில் கூடின சபையை போல ஏலிம் அப்போஸ்தலிக் காஸ்பல் சர்ச் மாறணும். ஆமென் ஆமென் ஆமென். எல்லாம் ஆமென் சொல்லுவோம். இன்றைக்கு அந்த அபிஷேகம் எனக்கு வேணாம் ஆண்டவரே. I don't want to continue to live this life. இப்படியே அப்படி ஒரு சோம்பேறியா செத்தவனை போல நடக்காதபடி உயிர் பெற்றவனா, உயிர் பெற்று எழுகிறவனா ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இப்போ அந்த யோவேல் சொல்லும்போது என்ன நடந்தது என்று யோவேல் 2:28 கொஞ்சம் வாசிப்போம். அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். ஆமென் ஆமென். நல்ல ஆமென் சொல்லுவோம். அதற்கு பின்பு, எதற்கு பின்பு? ஆண்டவர் இதெல்லாம் நடந்த பின்பு அவர் சொல்றாரு, மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். வாசிங்க. அதற்கு பின்பு மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது ஆண்டவர் சொல்றாரு, அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்கதரிசனம் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். உங்க பிள்ளைகள் அபிஷேகத்தை பெறணும். அதனால தான் இங்க அங்க ஓடி தெரிய வேண்டாம். உங்க பிள்ளைகளுக்கு தேவ பயத்தை டீச் தெம்.
டீச் them the fear of God. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஞானம், கர்த்தருக்கு பயந்தாதான் ஞானம். மத்திய 3:11 ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், மனம் திரும்புதலுக்கென்று நான் ஜலத்தினால உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறேன், எனக்கு பின் வருகிறவரோ என்னில் வல்லவராய் இருக்கிறார், அவருடைய பாதரட்சைகளை சுமக்கிறதுக்கு நான் பாத்திரம் அல்ல, அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார். யார் சொல்றது? இத யோவான் ஸ்நானகன் சொல்லுகிறார். அவருடைய பாதரட்சைகளை சுமக்கிறதற்கு நான் பாத்திரன் அல்ல. நீங்க என்ன சொன்னீங்க? அவிழ்க்கிறது. அதுக்கு லூக்கா 3:16 அவிழ்க்கிறது. மத்தேயு 3:11 சுமக்கிறதுக்கு பாத்திரம் அல்ல. எதை? அவருடைய பாதரட்சையை. லூக்கா சொல்றாரு அதை அவிழ்க்க. அப்படின்னா நான் சுமக்கல, அதை தொடர்றது கூட எனக்கு தகுதி இல்லை. அதனால தான் யோவான் ஸ்நானகன் சொல்றார், அவர் பெருகணும் நான் சிறுகணும். ஆமேன். இன்றைக்கு நம்ம எல்லாருக்குள்ள அப்படி இருக்கணும். நான் என்ற அந்த இது, நான் என்றது உங்களுக்குரியது அல்லது, அது யாவே இருக்கிறவராகவே இருக்கிறேன். ஆமேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவ திருச்சபை பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட அந்த நாளின் அனுபவத்தை உடைய சபையாக இருக்கணும். இந்த பெந்தெகோஸ்தே நாளின் முக்கியத்துவம் என்னவென்றால், இது பரிசுத்த ஆவியானவரை அனுப்புவதாக இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த வாக்குறுதி நிறைவேறுதலாக இருக்கிறது. திருச்சபையின் பணியின் தொடக்கம் தான் இது. பெந்தெகோஸ்தே நாள் அப்போதான் தொடங்குது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. பெந்தெகோஸ்தே திருநாள் கிறிஸ்துவ திருச்சபையின் தொடக்கமாக பரவலாக கருதப்படுகிறது. ஏனெனில் அன்றுதான் அப்போஸ்தலர்கள் பொதுமக்களுக்கு பிரசங்கிக்க தொடங்கினார்கள். 2ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் பேதுரு பேச தொடங்குகிறான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அந்த 14வது வசனத்திலேயே அப்படியே ஆன் அண்ட் ஆன் பேசுகிறான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பிறகு அந்த 38வது வசனம், யோவான் ஸ்நானகன் மனம் திரும்புதலுக்கேற்ற ஞானஸ்தானத்தை கொடுத்தார். இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியினாலும் அக்னியினாலும் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இப்படி ஆரம்பித்த அவர் ஆண்டவருக்கு மகிமை உண்டாவது. 36 ஆகையால் நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவமாக்கினார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாய் அறிய கடவர் என்று அழுத்தம் திருத்தமாய் அதிகாரத்தோடு பிரசங்கம் பண்ணினார். இதை அவர்கள் கேட்ட பொழுது இருதயத்தில் குத்தப்பட்டார்கள். வசனம், கர்த்தருடைய வசனம் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம், எந்த பட்டயத்திலும் கருக்குள்ள பட்டயமாக இருக்கிறது. அப்படி இருதயத்தில் குத்தப்பட்டு பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவன்மாரே நாங்கள் என்ன செய்யணும்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். ஆமேன் சொல்லலாம். உங்கள் வீட்டில் டெய்லி சொல்லுங்கள், உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லுங்கள், உங்கள் கணவனுக்கு சொல்லுங்கள், உங்கள் மனைவிக்கு சொல்லுங்கள், உங்கள் சொந்தக்காரருக்கு சொல்லுங்கள், உங்கள் வீட்டுக்கு வரவங்களுக்கு சொல்லுங்கள். அந்த ஆவியானவர் ஊற்றப்படும் போது அப்போஸ்தலர் பொதுமக்களுக்கு பிரசங்கிக்க தொடங்கினார்கள். அப்படி தொடங்கின போது ஆயிரக்கணக்கான பேர் மனம் திரும்பினார்களாம். ஆமேன். ஒரே பிரசங்கம். ஆமேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. சபைக்குள்ள ஆவியானவர் ஞானஸ்தானம் பெறுகிற ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமேன். சபைக்குள்ள என்ன ஞானஸ்தானம்? பரிசுத்த ஆவியானவர் அக்கினியினால ஞானஸ்தானம் கொடுக்கிறவர் எனக்கு பின்னால வந்துகிட்டு இருக்கிறார். முதல்ல ஜலத்தினால ஞானஸ்தானம் எடுத்திருந்தா, அடுத்தது அக்னியினால. நான் பாவ மன்னிப்புக்கென்று ஜலத்தினால ஞானஸ்தானம். தெளிவாக இருக்கிறதா? மத்தேயு 3:11 எழுதி வச்சுக்கிடுங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆவியானவர் கிரியிச்சு பரிசுத்த ஆவியானவர் அக்னியினாலும் ஞானஸ்தானம் கொடுக்குவது, பரிசுத்த ஆவியானவரால் ஞானஸ்தானம் பெறுவது அவசியமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின்
வந்த பின்பு இயேசு கிறிஸ்துவின் காலம். அதுக்கு முன்னால பிதாவின் காலம். இயேசு கிறிஸ்து வந்த பிறகு இயேசு கிறிஸ்துவின் காலம். பரிசுத்த ஆவியானவர் இறங்கின பிறகு அப்போஸ்தலர் கைகளினாலே அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் நடந்தன. அப்போஸ்தலர்களுக்குள் இருந்த அபிஷேகம் பிணியாளிகளை குணமாக்கி மரித்தவர்களை கூட எழுப்பினார். அப்போஸ்தலர் 5:15 நீங்கள் வாசிக்கலாம். தேவன் பட்சிக்கிற அக்கினியா இருக்கிறார். எபிரேயர் 12:29 கடைசி வசனம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அவர் பட்சிக்கிற தேவன் பட்சிக்கிற அக்கினியா இருக்கிறார். ஆமென், ஆமென். சிங்ககேபியோ பனித்துளியாய் இறங்குகிறார். அக்னி சூழ சிங்ககேபியில் போடும்போது தான் பனித்துளி. சபையில் உட்கார்ந்து இருக்கும்போது வசனம் தெரியணும். சபையில் உட்கார்ந்துருக்கும் போது பட்சிக்கிற அக்னி அப்படின்னா கன்சியூமிங் பவர். அப்படியே அக்னி இறங்கி அப்படியே முழுசும் இதாக்கிரும், ஒன்றும் இல்லாமல் ஆக்கிரும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஏசாயா 10:17 வாசிப்போம். இஸ்ரவேலின் ஒளியானவர் அக்னியும் அதன் பரிசுத்தர் அக்னி ஜுவாலையுமாகி ஒரே இஸ்ரவேலின் பரிசுத்தர் அக்னி ஜுவாலையா இருக்கிறார். ஏசாயா 30:27 அவருடைய நாவு பட்சிக்கிற அக்னியா இருக்கிறது. நாவே பட்சிக்கிறார், அவருடைய கண்கள் பட்சிக்கிற அக்னியா இருக்கிறது என்று வெளிப்படுத்தல் 1:14 சொல்லுகிறது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எசேக்கியேல் 1:27 அவரது இடுப்பின் கீழே அக்னிமயமாய் இருந்தது என்று சொல்லி வாசிக்கிறோம். தானியேல் 7:9 அக்னி நீதியானது அவருடைய சன்னதியிலிருந்து புறப்படுகிறது என்று தானியேல் 9:7-9-10 கொஞ்சம் வாசிடுவோம் கடைசியா. தானியேல் 7:9 நான் பார்த்து கொண்டிருக்கையில் சிங்காசனங்கள் வைக்கப்பட்டது. நீண்ட ஆயுசுள்ளவர் வீற்றிருந்தார். அவருடைய வஸ்திரம் உறைந்த மலையை போலவும் அவருடைய சிரசின் மயிர் வெண்மையாகவும் பஞ்சை போல துப்புரவாகவும் இருந்தது. அவருடைய சிங்காசனம் அக்னி ஜுவாலையும். அவருடைய சிங்காசனமே அக்னி ஜுவாலையா சிட்டிங். இப்போ நான் கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்ப்போம். அப்படி சிங்காசனம் அக்னிமயமாக இருக்கிறது. ஒரு எலியா ஏறி போகிறதுக்கு அக்னிமயமான ஒரு ரதம் கீழே இறங்கி வருகிறதுனா, ஒரு மனுஷனுக்கு இயேசு கிறிஸ்து மரணத்தை ஜெயித்தவர் அவர் உட்கார்ந்து இருக்கிற அந்த சிங்காசனம். 10வது வசனம் வாசிங்க. அக்னி நதி அவர் சமுத்திரத்தில் சன்னதியில் இருந்து புறப்பட்டு ஓடினது. ஆயிரம் பேர். அக்னி என்பது தேவனுடைய வல்லமையை குறிக்கிறது. ஆமென். தேவனுடைய வல்லமையை பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவனின் அக்னி நம்ம 2ஆ பிரிக்கிறது. தேவன் அக்னி 2ஆ பிரிக்கலாம். அந்த தேவ அக்னியை 2ஆ பிரிக்கலாம். ஒன்று பாவம் நிறைந்தவர்களுக்கு பட்சிக்கிற அக்னியா இருக்கிறது. பரிசுத்தவான்களுக்கு அது பாதுகாக்கிற அக்னியா இருக்கிறது. அல்லேலூயா. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்கிறது. அக்னி ஸ்தம்பத்தினால மேக ஸ்தம்பத்தினால பாதுகாக்கிறவர் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அந்த பழைய ஏற்பாட்டு காலத்தில் வனாந்தரத்திலேயே அந்த அக்னி அவரை பாதுகாத்து வந்தது. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு பரிசுத்தவான்களுக்கு அது பாதுகாக்கிற அக்னியாக இருக்கிறது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் அக்னியாய் செயல்படுகிறார். பரிசுத்த அக்னி நமக்குள்ளே செயல்பட தேவனோடு ஆழமான ஒரு ஐக்கியம் கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். டீப்பர் கமிட்மெண்ட் அல்லது டீப்பர் எக்ஸ்பீரியன்ஸ் வித் காட். ஆழமான அனுபவத்துக்குள்ளே நாம் கடந்து போக ஆவியானவர் நமக்குள்ளே ஊற்றப்பட வேண்டும். பெந்தெகோஸ்தே நாளில் இறங்கின அந்த அக்னி இன்றைக்கு ஏலிம் அப்போஸ்தலர் சபைக்குள்ளே இறங்கி வர நம்ம எல்லாரும் அப்படியே கரங்களை உயர்த்தி நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம். ஓ க்ளோரி 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 ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி நன்றி அப்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஊற்றிடுமே வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே, ஊற்றிடுமே அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது, வல்லமையோடு வல்லம் வல்லம் தாருமே, நேசத்தை உமக்காக கலக்கிட அபிஷேகம் ஊற்றுமே,
அனல் கொண்டு உமக்காக எழும்பிட வல்லமை வல்லமை தாருமே தேசத்தை உமக்காக கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே அனல் கொண்டு உமக்காக எழும்பிட ஊற்றிடும் நாளில் செய்தது போல அக்கினியின் நாவுகள் பொழிந்திடுமே பெந்தேகோஸ்தே நாளில் செய்தது போல அக்கினியின் நாவுகள் பொழிந்திடுமே அப்போஸ்தலர் நாட்கள் செய்தது போல இன்றும் செய்ய வேண்டுமே அப்போஸ்தலர் நாட்கள் செய்தது போல இன்றும் செய்ய வேண்டுமே ஊற்றிடுமே ஓ ரபஷக பாபா பாபா ஓ நன்றி ஆண்டவரே ஊற்றும் தேவாக்கினி ஊற்றும் பெந்தேகோஸ்தே நாளிலே ஓ கரரப ரெபதரமா எங்கள் வல்லமையோடே வல்லமை வல்லமை தாருமே தேசத்தை உமக்காக கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே அனல் கொண்டு உமக்காக எழும்பிட வல்லமை ஆமென் வல்லமை தாரும் ஆண்டவரே ஓ ரக்கப ரபப ஊற்றுமே அனல் கொண்டு உமக்காக எழும்பிட வல்லமை வல்லம் தாருமே தேசத்தை உமக்காக கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே அனல் கொண்டு உமக்காக எழும்பிட வல்லமை வல்லமை தாருமே தேசத்தை உமக்காக கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் அனல் கொண்டு Thank you, Lord. பெந்தேகோஸ்தே நாளிலே இறங்கின அக்கினி எங்கள் மத்தியில இறங்கட்டும் ஆண்டவரே ஆண்டவரே பட்சிக்கிற அக்கினியா இருக்கிற தேவன் ஆண்டவரே பரிசுத்தவான்களுக்கு பாதுகாப்பா ஆண்டவரே அக்கினி ஆண்டவரே எங்கள் மேல அந்த அபிஷேகம் இறங்கும் போது தேசத்தை கலக்கத்தக்கதான ஒரு அபிஷேகம் ஏலிம் அப்போஸ்தலிக் காஸ்பல் சர்ச்சில் இறங்கட்டும் என்று ஜெபிக்கிறேன் இப்போது இறங்கட்டும் ஆண்டவரே ஆவியானவர் பலமாய் கிரியை செய்யும் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்துமாவே கர்த்தர் ஆமென் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் சமாதானம் வழிநடத்தும் நம் அனைவரோடு நம்முடைய குடும்பங்களோடு இன்றும் இந்த கர்த்தருடைய வருகை மற்றும் நிலைத்திருப்பதாக ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா